அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் புல்லறிவாண்மை, குறள் எண் 844. வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. புல்லறிவு எனப்படுவது எது என்று கேட்டால், என்னிடம் மட்டுமே சிறந்த அறிவு இருக்கிறது, நான் சிறந்த அறிவை கொண்டிருக்கிறேன் என்னும் அகங்காரம். The self pride of thinking that only he is having the wisdom is the pseudo knowledge. புல்லறிவு அப்படிங்கிற இந்த அதிகாரத்தை ஆரம்பித்து 4வது குறளில் தான் ஐயன் புல்லறிவுனா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை, ஒரு வரையறையை கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, எங்கிட்ட தான் நிறைய அறிவு இருக்குது, நான் மட்டும்தான் அறிவாளி, எனக்கு மட்டும்தான் அறிவு சொந்தம் அப்படிங்கிற எண்ணம் எவனுக்கு வருதோ அவன்தான் புல்லறிவாளன் அப்படின்னு ஐயன் சொல்கிறார். யாருக்கு அந்த எண்ணம் வரும்? நிறை குடம் தழும்பாது அப்படிங்கிறது ஒரு பழமொழி. குடம் நிறைய நீர் இருந்ததுன்னா அதில் தழும்பி வெளியில் நீர் கொட்டாது, நீர் சிந்தாது. அதே பாதி குடத்தில் அல்லது முக்காவாசி குடத்தில் நீர் இருந்தால் அதிலிருந்து நீர் தழும்பி வெளியில் சிந்திவிடும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அதற்கான மறைமுக பொருள் என்னவென்றால், முழு அறிவு பெற்றவன் எப்பொழுதுமே அமைதியாக இருப்பான், மிகவும் ஆர்ப்பரிக்க மாட்டான். ஆனால் குறை அறிவு பெற்றவன் தன்னிடம் நிறைய அறிவு இருப்பதாக நினைத்து கொண்டு ஆர்ப்பரிப்பான், கெக்களிப்பான், கூச்சலிடுவான். அதனால் நிரம்ப அறிவு பெற்றவன் நிறைகுடம், குறை அறிவு பெற்றவன் குறைகுடம் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இந்த குறள் அதைத்தாங்க வலியுறுத்தி சொல்லுது. என்னைக்கு நம்மகிட்ட இன்னும் கற்றுக்கொள்வதற்கு இடம் இருக்கிறது என்று கருதுகிறோமோ அப்பொழுது நாம் மேலும் மேலும் கற்றுக்கொள்வோம், மேலும் அறிவாளியாக ஆகுவோம். எப்பொழுது நம்மிடம் முழுதாக நிறைந்து விட்டது, இனிமேல் நான் கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க, நான் தான் அதில் பிஹெச்டி வாங்கிட்டேன், முனைவர் பட்டம் வாங்கிட்டேன், இது வரைக்கும் நான் 100 மேடைகளில் பேசியிருக்கேன், இது வரைக்கும் நான் 100 நூல்கள் எழுதியிருக்கேன், இது வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கான அறுவை சிகிச்சைகள் செய்திருக்கிறேன், லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்துருக்கிறேன், எத்தனையோ பேர்த்தை பார்த்துருக்குறேன், இவ்வளவு படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளோ படிப்பறிவு இருக்குது, இவ்வளோ பட்டறிவு இருக்குது, இது மேல் நான் கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது, என்னை மிஞ்சி ஆள் யார் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன்தான் புல்லறிவாளன், அவன்தான் அறிவு குறைந்தவன், உண்மையிலேயே அறிவில்லாதவன் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். நான் சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் முடித்த பிறகு கண் மருத்துவம் பயிலுவதற்காக சங்கர நேத்ராலயாவுக்கு போயிருந்தேன். அங்கே மருத்துவர் சந்திரன் ஆப்ரஹாம் என்ற கண் மருத்துவர் இருந்தார். சென்னையினுடைய மூத்த மருத்துவர், கண் மருத்துவர் திரு ஆப்ரஹாம் அவர்களுடைய மகன். அவர் அப்பொழுது அங்கே இருந்தார். அவரும் சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் பயின்றவர், இளங்கலை பயின்றவர். அப்போ அவர்கிட்ட எனக்கு போஸ்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பயிற்சி மாதம் வந்தது. அவர் கொஞ்சம் சற்று கோபம் கொண்டவர், நியாயமான கோபம் கொண்டவர், அந்த மாதிரியான ஒரு பண்பு கொண்டவர், அவர் குணம் கொண்டவர். அதை பற்றி எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட எனக்கு போஸ்டிங் போன உடனே சொன்ன முதல் வார்த்தை, சார் எனக்கு இதில் ஒன்றுமே தெரியாது, நான் இப்போ தான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நேராக ஆப்தால் படிக்க வந்திருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது சார், நீங்களாக சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அவர் கேட்டப்போ எனக்கு பதில் தெரியல அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்படி சொன்னேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, நீங்கள் முழுசாக தெரியலன்னா உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப சுலபம். ஏன்னா உங்கள்கிட்ட எந்த விதமான ஒரு ஃபிக்ஸ்டு ஐடியாஸ், ஒரு திடமான ஒரு கருத்துக்கள் உங்கள் மனசில் இல்லை. பல நேரங்கள் இந்த ஃபிக்ஸ்டு ஐடியாஸ், திடமான கருத்துக்கள் தவறான கருத்துக்களாக இருக்கும். இதே ஒருத்தர் எம்எஸ் ஆஃப்தால் படிச்சுட்டு இங்கே ஃபெலோஷிப் வரும்பொழுது அவர்கிட்ட நான் ஒரு கருத்தை திணிக்கணும்னா அல்லது ஒரு கருத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னோம்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தவறான கருத்துக்களை நீக்கிவிட்டு தான் நான் புதிதான கருத்துக்களை சொல்ல முடியும். அதனால் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுப்பது எளிது, நீங்கள் கற்றுக்கொள்வதும் எளிது அப்படின்னு சொன்னார். அதைத்தாங்க இந்த குறள் சொல்கிறதா நான் நினைக்கிறேன். பல நேரங்கள் நம்ம என்ன முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னோம்னா, நம்ம போய் என்னங்க போய் இன்னொருத்தர் போய் ஆலோசனை கேட்குறது, நமக்கு தெரியாதா, நம்ம படிக்காததா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த ஆலோசனை சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வயதிலும் அனுபவத்திலும் படிப்பிலும் குறைந்தவராக கூட இருக்கலாம். அதனால் 4 பேர்த்திட்ட கேட்கறதுல எந்த விதமான தவறும் இல்லை. எங்கள் அப்பாவும் அந்த மாதிரி தான் பண்ணார். நான் +2 முடித்து கல்லூரி போக வரைக்கும், எனக்கு 18 ஆண்டு வயது ஆக வரைக்கும் என்கிட்ட ஒரு பெரிதாக ஆலோசனை கேட்கல. ஆனால் 18 வயது முடிந்த பிறகு ஒவ்வொரு முடிவுக்கும் எனக்கு ஆலோசனை கேட்டார், சொல்லி சொல்லி கேட்டார். நீ குடும்பத்தின் மூத்த மகன், நீ இப்பொழுது வயது வந்த வாலிபனாகிட்ட நீ எந்த கருத்துக்களையும் சொல்வதற்கு உனக்கு சுதந்திரம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது என்று சொல்லி அதை என்னிடம் கேட்டார். நான் என்னுடைய குழந்தைகள் என்ன பண்ணிட்டேன்னா, இன்னும் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே கேட்க ஆரம்பிச்சிட்டேன்.
அவங்களுக்கு என்ன பிடிக்குது, அவங்க என்ன இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன குழந்தையாக அவர்கள் இருக்கும் வரைக்கும் முடிவு என்னதாகத்தான் இருக்கும். அந்த முடிவை அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்து அதற்கு பிறகு அந்த முடிவை அமல்படுத்துவேன். ஆனால் பெரியவர்களானதுக்கு அப்புறம் பல நேரங்கள் அவர்களுடைய முடிவை அப்படியே நான் அமல்படுத்தி இருக்கிறேன். இதுதான் இந்த குறள் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள். என்னைக்கு நீங்கள் அறிவு குறைவு என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் நிரம்ப கற்பீர்கள். எப்பொழுது என்னிடம் அறிவு நிறைய இருக்கிறது என்று அகங்காரம் கொள்கிறீர்களோ அன்றோடு நீங்கள் கற்பது முடிந்தது. உங்களுடைய முட்டாள்தனம் தான் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் புல்லறிவு அப்படின்னு ஐயன் சொல்றார். வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒன்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராம் செல்வரங்கம் மிஷின் திரளை அப்படியே கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர். நன்றி. டாக்டர் செல்வாகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.